இன்னைக்கு நம்ம வீட்டு குட்டீஸ்க்கு டக்குன்னு செய்கிற மாதிரி ஸ்கூல் விட்டு வந்ததுனே பசங்க கேட்பாங்க இல்லையா, அதுக்காக ஒரு சின்ன கோதுமை மாவு அப்பம், இனிப்பு அப்பம் உடனே டக்குன்னு செஞ்சிடலாம். அதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு மட்டும் பார்த்துக்கலாம். 1/4 கிளாஸ் ரவை, கம்மியாக இருந்தால் போதும். 1/4 கிளாஸ் சர்க்கரை, 1 கிளாஸ் கோதுமை மாவு, கொஞ்சோண்டு சோடா மாவு, ஆப்ப சோடா, ஏலக்காய், டேஸ்ட்டுக்காக சால்ட்டு, கூட ஒரு வாழைப்பழம். ஒன்று கூட வேணாம், பாதி போட்டால் போதும். ஏன்னா இது குவான்டிட்டி வந்து கம்மியாக இருக்குது, பாதி போட்டால் போதும். இது கூட வேணும்னா முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்தோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் நான் இன்னைக்கு முட்டை சேர்க்க போகிறதில்ல. ஃபஸ்ட்டு ரவையும் சர்க்கரையும் ஒன்றா கலந்து தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷமாவது ஊற வச்சுக்கணும். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கோதுமை மாவு கலந்துடலாம். இப்போ நான் ரவையும் சர்க்கரையும் ஒன்றா போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். இப்போ சர்க்கரையும் ரவையும் நல்லா கலந்தாச்சு, 5 நிமிஷம் ஊற வச்சாச்சு. இப்போ இந்த 1 கிளாஸ் கோதுமை மாவை போட்டு நான் இது கூட கலந்துக்கிறேன். சோடா மாவு ஒரே பிஞ்சு மெஞ்சு போட்டுக்கிறேன். டேஸ்ட்டுக்காக சால்ட்டு, ஏற்கனவே நம்ம ஏலக்காய், சர்க்கரையும் ரவையும் கலந்து தண்ணி போட்டு கலந்துருக்கோம். அதுலேயே இப்போ கோதுமை மாவையும் போட்டு கலக்கிறோம். வேணும்னா தண்ணி ஊற்றிக்கலாம், ஆனால் எனக்கு இதுவே கரெக்டாக இருக்குது. இது கூட இப்போ நான் பாதி வாழைப்பழம் போட்டுருக்கேன். ஏன்னா வந்து ஃபுல்லாக வேணாம், குவான்டிட்டி கம்மியாக இருக்குது, பாதி மட்டும் போடலாம். மாவு வந்து இதோ கரைச்சிட்டேன். ரொம்ப தண்ணி ஊற்றி கரைச்சிட்டோம்னா எண்ணெய் இழுக்கும். தண்ணியே இல்லாமல் ரொம்ப கட்டியாக கரைச்சோம்னா சாப்பிடும்போது ரொம்ப அழுத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்ல திட்டமான அளவுக்கு கரைச்சாச்சு. இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயறதுக்கு 5 நிமிஷம் ஆகும். அந்த டைம் வரைக்கும் இது ஊறுனா போதும். எண்ணெய் காஞ்சிச்சு, எண்ணெய் காயவே 5 நிமிஷம் ஆச்சா, அது வரைக்கும் இது ஊறுனா தான் போதும். இப்போ உருளி கொஞ்சமாக எடுத்து போட்டுடணும். சின்ன சின்னதாக போட்டாலே போதும், பெருசாக போட்டோம்னா உள்ளே வேகாது. இது அழகாக உள்ளே போடும்போது தான் உள்ளே போச்சு. இது கொஞ்சம் வெந்தவொடனே அழகாக பால் மாதிரி வெளில வந்துச்சு பாருங்க, சூப்பராக மேலே. இது அப்படியே நல்லா 2 பக்கம் திருப்பி விட்டு செவந்தோடனே எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியான ஸ்நாக் தான். பசங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே அம்மா என்ன இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். கொஞ்சமாக இனிப்பு தான் போட்டுக்கோங்க, நிறையெல்லாம் போடல. நான் ஒயிட் சுகர் போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் பனங்கற்கண்டு, பனவெல்லம் எது வேணாலும் போட்டுக்கலாம். பசங்களுக்கு ஈஸியாக செய்கிறது தான். ஆனால் வாழைப்பழம் போடாமலும் செய்கிறாங்க. வாழைப்பழம் போட்டால் தான் நல்லா ஸ்பான்ச்சியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. முட்டை உங்கள் இஷ்டம், போட்டுருந்தா போட்டுக்கலாம். நம்ம வந்து இப்போ மிதமான தீயில தான் வச்சு இதை போட்டிருக்கோம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சுட்டோம்னா மேலே இருக்க ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் சிவப்பாக மாறும், உள்ளே அப்படியே மாவாகவே இருக்கும். அதனால் ஸ்லோவாகவே வச்சோம்னா நல்லா உள்ளே இருக்கிறதும் சேர்ந்து நல்லா வெந்து வரும். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வருது. இதை இப்போ எடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாகவே எடுத்து போட்டால் போதும்ப்பா, நிறைய எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ தான் சீக்கிரம் வேகும். அஞ்சு நிமிஷத்தில் குட்டீஸ் ஸ்கூல்லேருந்து வந்தால் அவங்களுக்கு கோதுமை அப்பம், இனிப்பு அப்பம் ரெடி ஆகிடுச்சு. டக்குன்னு போட்டு டக்குன்னு எடுத்துடலாம். இது வந்து மைல்டாக கொஞ்சம் ஸ்வீட்னஸ் தான் இருக்கும் அதில். அதனால் சளி பிடிக்கும் அந்த மாதிரிலாம் இல்லை. குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். சாஃப்டாக வாழைப்பழம் போகிறதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க நம்ம சேனலை. கமெண்ட் பாக்ஸில் ஸ்வீட் எப்படி இருக்குன்ட்டு எனக்கு ரிப்ளை பண்ணுங்கள்.